அனைவருக்கும் வணக்கம். இந்த விஸ்வாவசு வருடத்துல ஆவணி மற்றும் புரட்டாசி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல தமிழ் மாத ராசி பலன்களை டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனவே இந்த தமிழ் மாத ராசி பலன்களை ரெண்டு மாதமா நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு காம்போவா டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கேன். இந்த பதிவை முழுமையா பாருங்க. வீடியோட எண்டிங்ல நான் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி நிறைய ஒரு தெளிவு கொடுத்துருக்கேன். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுறது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது நான்காவது ராசியா வரக்கூடியது கடகம். கடக ராசி மற்றும் கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராசியிலேயே புதனுடைய சஞ்சாரம். புதன் நமக்கு 3-12 ஒரு கிரகம். அந்த கிரகம் ஜென்மத்துல டிராவல் பண்றது ஒரு மிதமான பலன்களை கொடுக்கும். பெரிய அளவுல சிறப்புன்னு சொல்றதுக்கு இல்ல, ஆனா ஓரளவுக்கு மிதமான பலன்களை கொடுக்கும். அதையும் புதன் பகை வீட்டுல இருக்காரு. புதனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. சந்திரன் புதனை நட்பு கிரகமாக ஏற்றுக்கொண்டாலும் புதன் சந்திரனை நட்பு கிரகமா ஏத்துக்கிறது இல்ல. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் கேது உடைய கன்ஜக்ஷன். சூரியன் இதுல ஆட்சியா இருக்காரு. கேது பகை வீட்டுல இருக்காரு. சூரியன் கேது இணைவு அவ்வளவா சிறப்பு இல்ல. அதுவும் நம்ம மெயினா இந்த மாதத்துல கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய கிரக இணைவு தான். அடுத்தது நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய். செவ்வாய் ஸ்தான பலத்தோட டிராவல் பண்றாரு. செவ்வாயுடைய சஞ்சாரம் மிக மிக சாதகமா இருக்கு. அடுத்த நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம். அஷ்டம ராகு அவ்வளவா சிறப்பு பலன்களை தரதில்லை. ஆனா இப்ப குரு பார்வையில ராகு இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு. பிரச்சனைகளுடைய தாக்கங்கள்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும். அதன் வகையில இதை நம்ம பிளஸா எடுத்துக்கலாம். அடுத்தது பாகியத்துல சனி வக்ரமா இருக்காரு. பொதுவா பாகிய சனி பெரிய நல்ல பலன்களை கொடுக்கறது இல்ல. ஆனா அந்த வக்ர காலகட்டங்கள்ல நல்ல பலன்களை கொடுக்கலனாலும் கெடு பலன்களை செய்யாம இருப்பாரு. அதன் வகையில இந்த வக்ர சனியை நம்ம ஓரளவுக்கு நிவர்த்திக்கான காலகட்டமா எடுத்துக்கலாம். அடுத்த இந்த மாதத்துல இடப்பெயர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ஜென்மஸ்தானமான நம்முடைய ராசிக்குள்ள என்றாகி புதனோட கன்ஜக்ஷன் ஆவாரு. 12ல ஆல்ரெடி பார்த்தோம்னா குருவுடைய சஞ்சாரம். குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது நமக்கு ஒரு வகையில சிறப்பு. எல்லாமே சுப விரயமா மாறும். விரய செலவுகள் அதிகமா இருந்தாலும் சுப விரயமா இருக்கும். அதன் வகையில இதை நம்ம சிறப்பா எடுத்துக்கலாம். அடுத்த சுக்கிர பயிற்சியை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கரெக்டா 14ஆம் தேதி டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் சூரியன் கேதுவோட கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து மாதத்தோட கடைசியில 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. செவ்வாய் நம்முடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு ஒரு யோக கிரகம். அதாவது 5-10 ஒரு கிரகம். இந்த 5-10 ஒரு கிரகம் கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு ஸ்தானத்துல டிராவல் பண்றது ஒரு மிகப்பெரிய யோகம் தான். அது இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல நமக்கு இன்னும் ஒரு பிரைட்டான பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தோட கடைசியில இந்த இடப்பெயர்ச்சி இருக்கிறதுனால இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல நல்ல ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து சுக்கிர பயிற்சி மீண்டும் இருக்கு. சுக்கிரன் கரெக்டா 29ஆம் தேதி நம்முடைய ராசியிலிருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோடு கன்ஜக்ஷன் ஆவாரு. அதே போல புதன் பயிற்சி மீண்டும் 30ஆம் தேதி இருக்கும். மாதத்தோட கடைசியில நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூல திரிகோண நிலையை அடையும். அது புதனுக்கு இந்த மாதத்துல எண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. ஃபைனலா 31ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி அதி நட்பு வீட்டுல டிராவல் பண்ணுவாரு. இதுதான் இந்த ஆவணி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஆவணி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது நம்முடைய ஜென்மஸ்தானத்துல புதன் ஜென்மஸ்தானத்துல இருக்கிறது. கடந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது கடக ராசி கடக லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி நிறைய இருந்திருக்கும் லாஸ்ட் மந்த். அதாவது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம பார்க்கும்போது பொருளாதார நெருக்கடி. இப்ப இந்த ஆவணியில இந்த பொருளாதார நெருக்கடிகள்லாம் அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. ஜென்மத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம் பணம் சார்ந்த எண்ணங்கள், பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் இந்த மாதத்துல அதிகரிக்கும். விரைய செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதை ஈக்குவல் பண்றதுக்கு தேவையான பொருளாதாரத்தை நம்ம கெயின் பண்ணிடுவோம். ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய நெருக்கடி ஆவணி மாதத்துல டெஃபினட்டா இருக்காது. ஆவணி மாதம் பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். நம்ம நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி சுய முன்னேற்றத்துக்கு அதிகமா செலவு செய்வோம். சுய முன்னேற்றத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய விரைய செலவுகள் செய்யறது. உங்களை சார்ந்த எண்ணங்கள் இந்த மாதத்துல அதிகமா வருது. உங்களை எப்படியாச்சும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், அந்த முயற்சியை அதிகப்படுத்துறது, அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல 14ஆம்
17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா புதன் வந்து நம்முடைய ராசியில டிராவல் பண்ணுவாரு. ஓவரா யோசிக்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். இந்த புதன் வந்து 3-12க்குரிய ஒரு கிரகம். புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான சிந்தனை, புதுசா ஒரு பிளான் பண்றது, புதுசா ஒரு முடிவு எடுக்கிறது, அதுல ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை இருக்கிறது, ஓவரா திங்க் பண்றது, அதை வந்து இந்த புதன் ஜென்மத்துல இருக்கும்போது கொடுக்கும். அதனால முதல் 14 நாட்கள் ஓவர் திங்கிங் எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஒரு புதிய பிளான் பண்றீங்க, புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அந்த பிளானிங்லாம் நீங்க வந்து 14ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி குழப்பத்தன்மையா போகும், ஓவரா யோசிக்கிற தன்மையை கொடுக்கும். அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து சுக்கிரனுடைய இணைவு வரும்போது தாயார் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா வரும். அதே மாதிரி தாயார் சார்ந்த வகையில ஒரு சில விரய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா விரையாதிபதியோட சுக்கிரன் காம்பினேஷன் பண்றாரு. அதனால 4ஆம் தேதிக்கு மேல தாயார் சார்ந்த வகையில ஏதாச்சும் விரய செலவுகள், தாயார் சார்ந்த எண்ணங்கள் இதெல்லாம் மேலோட்டமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து தாயாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். தாயார் மேல இப்ப பாசம் பற்று இதெல்லாம் அதிகரிக்கும். தாயார் சொல்றதை இப்ப நம்ம கேட்போம். தாயாரோட ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள்லாம் இப்போ விலக ஆரம்பிக்கும். அதெல்லாம் அந்த நேரத்துல பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கிறது 11ஆம் அதிபதி ஜென்மத்துல வரும்போது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். மூத்த சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும். மூத்த சகோதரத்துவத்துக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கிறது இப்போ வந்து மூத்த சகோதரத்துவத்து மேல பாசம் பற்று இதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதம் ஒரு ஃபேவரா இருக்கு. பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை பீக்ல இருக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கணும், அடுத்த கட்டத்து நம்ம எப்படியாச்சும் போகணுங்கிற அந்த ஒரு உத்வேகம் இந்த மாதத்துல அதிகரிக்கும். கடகத்துக்கு மைண்ட் செட் இப்போ வந்து ஸ்பீடு எடுக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் கடகத்துக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்து 2ஆம் இடத்துல சூரியன் கேதுவுடைய கன்ஜெக்ஷன். 2ல பொதுவா சூரியன் கேது இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. அலி சூரியன் கேது காம்பினேஷன் வரும்போது வந்து பார்த்தோன்னா ஃபேமிலில ஒரு மாதிரி சுமையான அமைப்பை கண்ணுல காமிக்கும். அலி சூரியன் ஆட்சியா இருக்காரு, அதனால மேனேஜ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். இருப்பினும் ஃபேமிலில ஒரு மாதிரி சுமை அமைப்புகள் இருக்கும். குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கும். ஃபேமிலியோட கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அதிகமா உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். குடும்பத்தோட நீங்க இப்போ கன்ஜெக்ஷன்ல இருக்கீங்க, குடும்பத்தோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அதிகமான கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கடகம் பேச்சு வார்த்தைகள் ரொம்ப நிதானமா இருக்கணும். இந்த மாதத்துல கோபமான வார்த்தைகள், அவசரப்பட்டு வெளியிடக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் அதிகமா வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகாரம் செலுத்தக்கூடிய வார்த்தைகள் வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மற்றவருடைய கண்களுக்கு ஏதோ உங்களுக்கு ஆணவம் ஏறின மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பேச்சு வார்த்தைகள்ல ஒரு லிமிடேஷன் இருக்கணும். அதிகமான கோப வார்த்தைகளை வெளியிடாம இருக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போது எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நேரத்தில் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு அதற்காக வருத்தம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேதுவோட சூரியன் இணையும் போது 2ஆம் அதிபதி கேதுவோட இணையும் போது காரசாரமான வார்த்தைகள் வெளியில வரும். அதட்டி பேசுறது, மத்தவங்கள அடக்கிற மாதிரி பேசுறது, அதெல்லாம் வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா வரும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது வாக்கு. யாருக்கும் இந்த மாதத்துல வாக்கு கொடுக்க கூடாது. கடந்த காலகட்டங்களில் நீங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் வாக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அதை இப்போ சிரமப்பட்டு காப்பாத்துவீங்க, ஆனா காப்பாத்திடுவீங்க. புதுசா யாருக்கும் இந்த மாதத்துல வாக்கு கொடுக்க வேண்டாம். சோ அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால அப்படி இப்படி தடுமாற்றத்தோட ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிடுவீங்க. சோ அதுவும் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்த இந்த மாதத்துல சூரியன் ஆட்சி ஆகிற மாதம் அப்படிங்கிறதுனால கண் சம்பந்தமான விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும். 2ஆம் இடத்தை நேத்திரஸ்தானம் சொல்லுவோம். 2ல சூரியன் ஆட்சி ஆகும் போது இந்த ஹீட்டால ஏதாச்சும் கண்ணுல பிரச்சனை வருது, உஷ்ணாதிக்கத்தினால கண்ணுல ஏதாச்சும் பிரச்சனை வருது, கண்ணுல ஏதாச்சும் கண்கட்டி வருது, இந்த ஹீட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்ணுல ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. கண் எரிச்சல் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதுல கண் சம்பந்தமான விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி சூரியன் ஆட்சி ஆகிற மாதத்துல உஷ்ணம் அதிகமாகும். கடகத்துக்கு வந்து பார்த்தோன்னா உஷ்ணம் அதிகமாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதுல பாடி ஹீட்டை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நல்லா வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதே போல குளிர்ச்சியான ஆகாரங்களை உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறது. ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது ரொம்ப முக்கியம், சூரியனோட கேது, அதாவது தந்தை காரக கிரகத்தோட கேது அப்படிங்கிற ஒரு அசுப கிரகம் இணையும் போது, ஞான கிரகம் இணையும் போது தந்தை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தந்தையாரால ஏதாச்சும் மன உளைச்சல், மன வருத்தம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் இப்ப சனி பாக்கியத்துல வக்ரமா இருக்கிறதுனால எல்லாத்துலயும் ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப்மெண்ட் இருக்கும். கடந்த காலகட்டங்களில் தந்தையாரோட ஒண்ணு போராட்டமா போயிருக்கும், அல்லது தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த மாதத்துல இப்போ அந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், வருத்தங்கள்லாம் குறையும். இருப்பினும் தந்தை சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் எழுச்சி பெற ஆரம்பிக்கும். அந்த ஞான கிரகத்தோட சூரியன் இணையும் போது தந்தையார் மேல ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஃபீல் வரும். அப்படியே ஒரு மாதிரி கருத்து போராட்டமா போன இடத்துல ஒரு டிஃபரெண்டான ஒரு வைப்ரேஷன் இப்ப கிரியேட் ஆகும். அதை அந்த ஞான கிரகமான கேது அதை ஏற்படுத்துவாரு. இருப்பினும் தந்தை சார்ந்த உறவு, தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுல நம்ம கொஞ்சம் நிதானமா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இதுல ஏதாச்சும் வருத்தங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கிற பட்சத்துல ஏதாச்சும் நம்மளுக்கு மைனஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தோம்னா எதுவும் நெகட்டிவ்ல போகாது, எல்லாத்தையும் நம்ம இழுத்து பிடிச்சி சரி பண்ணிடலாம்.
அடுத்தது 3ல செவ்வாய். செவ்வாய் 3ல இருக்கும்போது தைரியத்தை அதிகமா கொடுத்துரும். என்னதான் நம்ம வந்து ஓவரா யோசிச்சாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துரும். இந்த ட்ரை மைண்ட் செட் அது வந்து இப்போ அதிகமாகும். புதிய முயற்சிகள்ல இறங்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சனி வக்ர பார்வை தான் செவ்வாய் மேல பதியுது. அது பெருசா நெகட்டிவ் பண்ணிடாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட போர்ஷன் ஓகே நல்லா தான் இருக்கு. அதனால புதிய முயற்சிகள் டெஃபினட்டா வெற்றியை நோக்கி பயணிக்கும். புதுசா ஏதாச்சும் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை தாராளமா பண்ணலாம். செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு 5 பிளஸ் வந்து 10 அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானா அதே போல ஜீவன ஸ்தானா இதுக்கு அதிபதியா செவ்வாய் வந்துருவாரு. செவ்வாய் நமக்கு யோக கிரகம். அது 3ல இருக்கிறது ஸ்தான பலத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். இப்போ செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் நீங்க புதுசா ட்ரை பண்றீங்கன்னா அது வெற்றி ஆயிடும். தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலைகள் சரியாக ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்துல ஓரளவுக்கு மன நிறைவு மன நிம்மதி, தொழில் உத்தியோகத்துல ஏதாச்சும் சுப மாற்றங்கள் ஏற்படுறது, புதிய முயற்சிகள் வெற்றி ஆகிறது. சோ அதெல்லாம் சிறப்பா இருக்கு. உத்தியோகம் இல்லாதவங்க இந்த மாதத்துல உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதுல ஒரு சுப செய்தி டெஃபினட்டா கிடைச்சிடும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். நிறைய பேர் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஏன்னா வந்து பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா வரும். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் இப்போ அதிகமா இருக்கும். மைண்ட் செட் ஃபுல்லா பணம் சார்ந்த எண்ணங்கள் தான் இருக்கும். அதனால நிறைய பேர் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி டெஃபினட்டா பயணிப்பாங்க. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது, ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஏதாச்சும் தொய்வு நிலையில போயிட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும். இப்ப லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும். எனவே தொழில் உத்தியோகம் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இது நெகட்டிவ்ல இல்ல. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கும். இப்போ ட்ரை பண்ணலாம். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம், பிள்ளைகளுக்கு ஹெல்த் ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். பிள்ளைகளால பெருசா எதுவும் நெகட்டிவா இருக்காது. பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு பூர்ணமா இருக்கும். அதெல்லாம் இந்த மாதத்துல பாசிட்டிவா இருக்கு. அடுத்த பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதத்துல செய்யலாம். சுப விரைய செலவுகள் செய்யறதுக்கு இந்த மாதம் ஏதுவான மாதம் இருக்கும். அதுவும் இந்த மாதத்துல பாசிட்டிவா இருக்கு. அடுத்து இந்த காதல் உறவுல இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகும். காதல் உறவு ஓரளவுக்கு சுபத்துவத்தை நோக்கி பயணிக்கும். காதல் உறவுல இருந்த அந்த குழப்பங்கள் வருத்தங்கள் எல்லாம் இப்ப சரியாகும். காதல் உறவு இப்ப வந்துட்டு ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். அடுத்த காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா, அதுக்கு பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியில பேசலாம். ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து ஜென்மத்துக்கு வராரு. அலி சுக்கிரனுடைய பார்வையெல்லாம் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி குரு 12ல 4ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறாரு. குருவுடைய பார்வை 4ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துது. சனியும் இப்ப வக்ரத்துல இருக்காரு. அதனால இப்ப வந்துட்டு ஒரு நல்ல டைம் பீரியட். காதல் உறவா திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் சிறப்பான முறையில் இருக்கு. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இந்த மாதத்துல நீங்க திருமண முயற்சி பண்ணும்போது அதுல சுப செய்தி டெஃபினட்டா கிடைச்சிடும். ஏன்னா வந்து சுக்கிரன் புதன் இணைவு ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கு. அதே மாதிரி சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் இடத்துல பதிகிறதும் நல்லதுதான். சுக்கிரன் வந்து நமக்கு யோக கிரகம், அதாவது 4-11க்குரிய ஒரு கிரகம். அது போயிட்டு 7ஆம் இடத்தை பாக்குறது ரொம்ப நல்லது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி வெற்றியை நோக்கி பயணிக்கும். திருமண முயற்சியில சுப செய்திகள் கிடைக்கும். அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால ஏதாச்சும் மன உளைச்சல் வருத்தங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சுன்னா அது இப்போ டோட்டலா சரியாகும். இந்த மாதம் வந்து ஒரு ஹீலிங்கான ஒரு டைம் பீரியட். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம்லாம் இப்ப கிடைக்கும். மேலும் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட விரைய செலவுகள் இப்ப குறையும். வாழ்க்கை துணை இப்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க யோசிக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அந்த விஷயத்துல உங்களை வெற்றியடைய வைப்பாங்க. அதனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில என்னெல்லாம் மைனஸா இருந்துச்சோ அதெல்லாம் பாசிட்டிவா மாறும். எல்லாமே பிளஸ்ஸா மாறும். அதெல்லாம் வந்து ரொம்ப சுபத்துவமா இருக்கு. அதனால திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல எதுவும் நெகட்டிவா இல்ல, நல்ல ஒரு அமைப்புல இருக்கு. இருப்பினும் அஷ்டமத்துல ராகு இருக்கிறதுனால வாழ்க்கையினுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளா இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது அஷ்டமத்துல ராகு. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? குரு சண்டால யோகத்துல இருக்கக்கூடிய ராகு, குருவுடைய பார்வை வாங்கிய ராகு. இது வந்து பார்த்தோன்னா பொதுவா வந்து பார்க்கும்போது கடகத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா குரு பார்வையில இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் உடனே சரியாயிடும், நிவர்த்தி ஆயிடும் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துடும். அதனால அதை நம்ம பெருசா நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம். இருப்பினும் உணவு முறை, நீங்க சாப்பிடக்கூடிய இந்த உணவுல காரசாரமான உணவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது, அதே மாதிரி இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது.
இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கழிவு நீக்க உறுப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது ராகு அஷ்டமத்துல இருக்கும்போது இந்த வண்டி வாகனத்துல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமா கவனமா டிராவல் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம யோசனை எங்கேயோ இருக்கும், ஆனா நம்ம வண்டி ஓட்டிட்டு இருப்போம். நல்லா கவனமா வண்டி வாகனத்தெல்லாம் இயக்குங்க, சேஃபா இருங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் இருந்தாலும் அது சரியாயிடும், அதனால கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்துல மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது. உடல் ஆரோக்கிய ரீதியா மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது. இருப்பினும் சூரியன் கேது காம்பினேஷன்ஸ் வர்றதுனால உஷ்ணம் உடல்ல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல் சம்பந்தமான விஷயம், கண் சம்பந்தமான விஷயம், காது சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். இந்த ENT ப்ராப்ளம் சொல்லுவாங்க. தொண்டை, கழுத்து, இந்த கண்ணு, முகம் இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டோம்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஃபைனலா 12ல குரு இருக்கும்போது நிறைய பயணத்தை கொடுத்துருவாரு, நிறைய அலைச்சலை கொடுத்துருவாரு. ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருக்க முடியாது. தொடர்ச்சியா மாற்றங்கள் ஆயிட்டே இருக்கும். லைஃப்ல நிறைய மாற்றங்களை இந்த 12ல குரு இருக்கும்போது தான் பண்ணுவாரு. நிறைய பயணம், ஒன்னு ஆன்மீகம் சார்ந்த பயணம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை, தொழில், உத்தியோகம், ஃபேமிலி, இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நிறைய பயணத்தை கொடுக்கும். இருப்பினும் அதுல ஒரு மாதிரி ஒரு நல்ல ஆதாயத்தையும் கொடுத்துரும். நிறைய செலவுகளை கொடுக்கும். அது சுபவிரய செலவுகளா இருக்கும். அதன் வகையிலே இதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஓவராலா அந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான் பண்ணிருக்கு. எதுவும் நெகட்டிவ்ல மேஜரா இல்ல. தந்தை சார்ந்த விஷயம், அதே மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடான விஷயம், இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கிய முடிவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கோப உணர்வுகளை கொஞ்சம் குறைச்சுக்கணும். இதை மட்டும் நம்ம மேனேஜ் பண்றோம்னா போதும். மற்ற விஷயம்லாம் இந்த மாதத்துல ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போது 4வது ராசியா வரக்கூடியது கடகம். கடகத்துக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன் வருது. அது அவ்வளவா சிறப்பு இல்ல. இருப்பினும் அது பெரிய அளவுல குற்றத்தையும் பண்ணிடாது. அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய காம்பினேஷன், புதன் ஆதித்ய யோகம். 3ல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைனாலும் அது உச்ச புதனோட இணைந்து இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். அடுத்தது நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயோட போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து நமக்கு யோகாதிபதி, 5-10க்குரிய ஒரு கிரகம். அவர் போயிட்டு கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ல டிராவல் பண்றது ரொம்ப நல்ல அமைப்பு. அலிங் குரு பார்வையில செவ்வாயுடைய சஞ்சாரம் குருமங்கள யோகம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குருவுக்கு கேந்திரத்துல செவ்வாய் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அடுத்தது ராகுவுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்துல இருக்கும். அது ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். ஆனா குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால குரு சண்டால யோக அமைப்பு வரும். அது ஓரளவுக்கு சூப்பர் பாசிட்டிவ் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மேஜரா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம பாத்துக்கும். அடுத்து சனி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்ரம். பாகிய சனி பெருசா நல்லது பண்றது இல்ல. அதுலயும் வக்ரமா இருக்கிறதுனால இந்த மாதத்துல நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதத்துல 12ஆம் இடத்துல குரு. விரயஸ்தானத்துல குரு பெருசா ஃபேவர் பண்றது இல்ல. ஆனா சுப விரயத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்துல நிறைய விரய செலவுகள் இருக்கும். ஆனா அது பயனுள்ள அர்த்தமுள்ள நல்ல செலவுகளா இருக்கும். அதன் வகையில இதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இடப்பெயர்ச்சிகளை நம்ம அனலைஸ் பண்ணும்போது கரெக்டா 16ஆம் தேதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புத பெயர்ச்சி. புதன் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 22ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. பிளஸ் வந்து நீச்சம் ஆகிறாரு. சுக்கிரன் வந்து கடகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட். ஏன்னா 4-11க்குரிய ஒரு கிரகம். அது போயிட்டு நீச்சம் ஆகிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. ஆனா 22ஆம் தேதிக்கு மேல நீச்சம் ஆகுறதுனால அது இந்த மாதத்தை பெரிய அளவுல பாதிச்சிராது. அடுத்தது ஃபைனலா மாதத்தோட கடைசியில 31ஆம் தேதி சூரிய பெயர்ச்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுவும் ஓரளவுக்கு சிறப்பு தான். மேலும் சூரியனும் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதத்தோட கடைசியில நீச்சம் ஆகிறாரு. நீச்ச சூரியன் மாதத்தோட கடைசியில ஆகுறதுனால அதுவும் பெருசா பிரச்சனைகளை கொடுத்துறாது. இதுதான் இந்த புரட்டாசி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த புரட்டாசி மாத ராசி பலன்களை டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன். சுக்கிரன் கேது பொதுவா இணையக்கூடாது. சுக்கிரன் வந்து பார்த்தோன்னா சுகபோகம், ஆசை, பொருளாதார அபிவிருத்தி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் வந்து சுகபோகமா வாழ்றதுக்கு மிக மிக முக்கியமான பிளானட்டா பார்க்கப்படுது. அது சப்ஜெக்ட் ஒரு லக்னத்துக்கும் ஒரு ராசிக்கும் அது மாறுபடும். கடகத்துக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியமான பிளானட் தான். ஏன்னா 4-11க்குரிய ஒரு கிரகம். அது கேதுவோட பற்றில்லாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தோட இணையும் போது எதுலையும்
எதுலயும் ஒரு பற்றில்லாத தன்மையை ஏற்படுத்தும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபேமிலி சார்ந்த வகையில நிறைய குழப்பங்கள் தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள்ல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் டெஃபினட்டா இருக்கும். அதனால குடும்பத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த பேச்சு வார்த்தைகள ரொம்ப கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடக் கூடாது. காரசாரமான வார்த்தைகளை வெளியிடக் கூடாது. வாக்குவாதங்களை மேக்ஸிமம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது பொருளாதார ரீதியா குடும்பத்துடைய தேவைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்துல பொருளாதார தேவை அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்துல வந்து இந்த பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்புகள் உண்டு. அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபேமிலிக்கு அந்த தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆயிக்கங்க. முன்கூட்டியே எல்லாத்தையும் ஆயத்த நடவடிக்கைகள்லாம் எடுத்து இந்த பொருளாதாரத்தை சரியா மேனேஜ் பண்றதுக்கு தயாராயிக்கங்க. அதே போல சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா நமக்கு 4-11க்குரிய கிரகம். 4ஆம் கிரகத்தோட கேது இணையும் போது தாயார் சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும். தாயார் சார்ந்த சூழ்நிலைகளை ஒரு மாதிரி வருத்தங்களை ஏற்படுத்தும். எனவே தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். தாயாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு உண்டு. அதனால தாயார் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது 11ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் கேதுவோட இணையும் போது மூத்த சகோதரத்துவம் மூத்த சகோதரி இவர்கள் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. போன மாதம் பாசிட்டிவா இருந்துச்சு. இந்த மாதம் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். பிளஸ் அவர்களோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம டிராவல் பண்றது சிறப்பு. இந்த மாதத்துல வாக்குவாதம் ஹெவி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பொருளாதாரம் லாபஸ்தானாதிபதி கேதுவோட இணையும் போது பொருளாதாரத்தை பற்றில்லாத தன்மை வரும். பொருளாதாரம் சம்பாதிக்கிறது ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பொருளாதாரத்தை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எங்கேயாச்சும் நீங்க பண உதவி கேட்டீங்கன்னா டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகாது, கிடைக்காது. சோ இதெல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கு. அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடகம் இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இது இந்த கிரக அமைப்பு இந்த கிரக கூட்டணி இந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். பற்றில்லாத கிரகத்தோட பற்றுள்ள கிரகம் இணையும் போது என்ன மாதிரி காம்பினேஷன் வரும் நீங்களே பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. அது ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகளை கொடுக்கும். பணத்து மேல ஆசையும் இருக்கும். அவ்வளோ உழைக்கிறோம், அவ்வளோ சிரமப்படுறோம், அவ்வளோ கேட்கிறோம், ஆனா அந்த பணம் கைக்கு கிடைக்க மாட்டேதே அப்படிங்கிற மாதிரியான விரக்தி தன்மை வரும். அதை வந்து இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன் டெஃபினட்டா கொடுக்கிறது வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. இது சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல தசாபுக்தி நடக்கிற பட்சத்துல இந்த பலன்கள் ஓரளவுக்கு மீடியமா இருக்கும். கொஞ்சம் கெடுதலான தசாபுக்தி நடக்குதுன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பொருளாதார நெருக்கடியை கொடுக்க வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த சூரியன் புதன் காம்பினேஷன் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. ஆனா வந்து இது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள்ல வெற்றிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும். ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்கன்னா அது வெற்றி ஆகும். ஆரம்பத்துல தடை தாமதம் தடுமாற்றம் தென்பட்டாலும் அது வெற்றி ஆயிடும் அப்படிங்கிறது உறுதியாகுது. அடுத்தது புதன் வந்து ஒரு புத்திக்கான கிரகம். அதே சமயத்துல 12ஆம் அதிபதி அவர் போயிட்டு உச்சமாகும் போது விரைய செலவுகள் அதிகரிக்கும். இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில விரைய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால ஏதாச்சும் விரைய செலவுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிளஸ் வந்து சூரியன் புதன் காம்பினேஷன் இருக்கிறதுனால பெரிய புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும். இருப்பினும் செலவு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு உண்டு. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நிறைய செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. சூரியன் புதன் காம்பினேஷன் வரும்போது எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான அந்த கால்குலேஷனை மைண்ட்ல போட்டுருவீங்க. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான அந்த ஒரு பலம் உங்களுக்கு டிஃபால்ட்டா கிடைச்சிடும். ஏன்னா சூரியன் தான பல நிலையில இருக்காரு. 3ல சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். அல்லது 2ஆம் அதிபதி 3க்கு வருது. அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைனாலும் ஸ்தான பலத்தோட இருக்கிறதுனால சமாளிக்கிறதுக்கான ஒரு பக்க பலத்தை இந்த கிரக அமைப்பு கொடுத்துரும். அதனால எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான வல்லமை உங்களுக்கு டிஃபால்ட்டா இந்த மாதத்துல உண்டு. அடுத்தது நிறைய அலைச்சல் இருக்கும். நிறைய பயணங்கள் இருக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை கடகத்துக்கு இருக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறது, குறுகிய கால பயணங்களை மேற்கொள்றது, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் ட்ரை பண்றீங்கன்னா அது கிளிக் ஆகும். அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் உண்டு. ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது ஏதாவது வாய்ப்பு இருக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபேமிலி கூட நீங்க கன்ஜெக்ஷன்ல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்தான பல நிலையில 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிற வல்லமை டிஃபால்ட்டா உண்டு. தைரிய அபிவிருத்தி ஏற்படும். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வைராகிய குணம் உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துடும். பொதுவாவே கடகம் வைராகிய குணம் நிறைந்தவர்கள். அது இந்த மாதத்துல பீக்ல இருக்கும். உதவி நீங்க கேட்கிற இடத்துல டக்குன்னு கிடைக்காது. அது கொஞ்சம் தாமதமாகும். அதனாலேயே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா யார்ட்டையும் உதவி கேட்க கூடாது, நம்மளே நம்மளுக்கான பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவீங்க. அது வந்து இந்த கடகத்துக்கு இந்த மாதத்துல ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன்.
அடுத்து செவ்வாய் வந்து நம்மளுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு. அதாவது 5, 10க்குரிய தன்மையை வந்து வலிமைப்படுத்தும். ஆனா 4ஆம் இடத்தை கொஞ்சம் வீக் பண்ணும். ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால அனைத்தும் சரி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்துரும். குருமங்கள யோகத்தோட இருக்கிற ஒரு அமைப்பு. சிரமங்கள் இருக்கும். ஆனா அது வந்து நீங்க ஈக்குவல் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுவீங்க. அது வந்து இந்த மாதத்துல நான் பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே போல கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பிரைட்டா இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இருக்கீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாச்சும் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அது இப்ப கிளிக் ஆகும். வெளியூர் வெளி மாநிலத்துல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அது இந்த மாதத்துல கைக்கூடி வரும். அடுத்தது படிப்புல ஒரு தெளிவு, ஒரு புரிதல், படிப்புல நல்ல கவனம் செலுத்துற ஒரு அமைப்பு, அதெல்லாம் இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. குருமங்கள யோகம், புதாதித்ய யோகம் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதத்துல படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கும். அடுத்து தொழில், உத்தியோகம் இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல 100% உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஏன்னா 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானங்கள்லயே இடபாவகம் பண்ணிருக்கு, இடமாற்றம் பண்ணிருக்கு. அதே மாதிரி குரு பார்வையில வேற இருக்காரு, குருமங்கள யோகத்தோட இருக்காரு. அதனால 100% உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணலாம். உத்தியோகத்தை ட்ரை பண்றீங்கன்னா நல்ல ஒரு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு உத்தியோக வாய்ப்பே கிடைச்சிடும். அடுத்தது ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்துல இருக்கிற அந்த பணிச்சுமை, பிரஷரான அந்த அமைப்பு அதெல்லாம் இப்ப குறையும். உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நிறைவு, ஒரு நிம்மதி, உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம் ஏற்படுறது, அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. எனவே தொழில், உத்தியோகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயும் பண்ணி மாட்டிக்க கூடாது. மத்தபடி லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட் அந்த நேரத்துல கிடைக்கும். தொய்வு நிலையில போயிட்டு இருக்க அந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும். கரெக்டா 22ஆம் தேதி வரைக்கும் எதுவும் நெகட்டிவா இல்ல. சுக்கிரன் நீச்சம் ஆகிற அந்த காலகட்டம் வரைக்கும் எதுவும் நெகட்டிவா இல்ல. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி வரைக்கும் தொழில், உத்தியோகம் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இது நெகட்டிவ்ல போல. 22ஆம் தேதிக்கு மேல ஒரு சில தொய்வு நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில தடுமாற்றங்கள் பொருளாதார ரீதியா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து தொழில், உத்தியோகத்துல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கலாம். ஆனா அது இந்த மாதத்துல மேஜரா உங்களை பாதிச்சிடாது. அது நான் வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல. சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகளுடைய சப்போர்ட் இப்ப பூர்ணமா கிடைக்கும். பிள்ளைகள் வந்து உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சி அபாரமா இருக்கும். பிள்ளைகளால ஒரு விதத்துல ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவீங்க. புதுசா ஏதாச்சும் அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு பயன்படுற மாதிரி ஏதாச்சும் பண்ணி வைப்பீங்க. சோ அதெல்லாம் இந்த மாதத்துல பாசிட்டிவா இருக்கு. அடுத்து குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை பாகியத்துல டெஃபினட்டா நல்ல செய்திகள் கிடைக்கும். குருமங்கள யோகத்தோட இருக்கிற ஒரு அமைப்பு. செவ்வாய்க்கு 9ல குரு, குருவுக்கு 5ல செவ்வாய், இந்த காம்பினேஷன்ல வரதுனால குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி டெஃபினட்டா கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. அதனால குழந்தை பாக்கியத்தை முயற்சி பண்றீங்க, ரொம்ப நாளா தடைப்பட்டு போகுதுன்னா அதை இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல செய்தி கிடைச்சிடும். அடுத்த பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள், பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றது சார்ந்த வகையில் ஏதாச்சும் மாற்றங்கள் இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்துல 100% உண்டு. சோ அதுவும் பாசிட்டிவா இருக்கு. அடுத்த பூர்வீக சொத்துல இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் விலகும். பூர்வீகத்துல இருந்த வில்லங்கங்கள் விலகும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கும். சோ அதெல்லாம் இந்த மாதத்துல பாசிட்டிவா இருக்கு. காதல் உறவுல ஏதாச்சும் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகும். போன மாதமும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருந்துச்சு. இந்த மாதமும் காதல் உறவு சார்ந்த வகையில பாசிட்டிவா இருக்கு. பார்ட்னருடைய அந்த சப்போர்ட் பூர்ணமா இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். ரெண்டு பேருக்கு நல்ல புரிதல் ஏற்படும். காதல் உறவுல இருந்த அந்த கலக்கமான சூழ்நிலை எல்லாம் விலகும். இப்ப காதல் உறவா திருமண உறவா மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கும் இந்த மாதம் பாசிட்டிவா தான் இருக்கு. 7ஆம் இடத்துல எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல. செவ்வாயுடைய பார்வை மட்டும் 7ஆம் இடத்துல இருக்கு. செவ்வாய் வந்து நமக்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால அது பெருசா நெகட்டிவான பலன்களை கொடுத்துறாது. அதனால இந்த மாதத்துல காதல் உறவா திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய பார்வை 4ல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மேல கொஞ்சம் கோப உணர்வுகள் வரது வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை மேல கோபப்பட்டு பேசுறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தோன்னா கலத்திர ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். அவரோட கேது இணையும் போது ஒரு பற்றில்லாத தன்மையை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை மேல ஒரு பற்றில்லாத தன்மை அல்லது வாழ்க்கை துணை மேல கோவப்படுறது, இது சார்ந்த விஷயங்களை ஏதோ ஒரு மாதிரி கனெக்ட் பண்றது வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா இல்ல. வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கையில எதுவும் நெகட்டிவா இல்ல. ஆனா அந்த உறவு நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதையும் அவசரப்பட்டு பேசாம அவங்களை அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. மற்றபடி இப்ப வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். யோகாதிபதியாக செவ்வாய் வரதுனால வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் வரதுக்கு மட்டும் வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் இடர்பாடுகள் ஏற்பட்டு அது நமக்கு மன வருத்தத்தை கொடுக்க சான்சஸ் இருக்கு. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
மற்றபடி எதுவும் மேஜரா நெகட்டிவா இல்ல. அடுத்து திருமண முயற்சி பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா தான் இருக்கு. திருமணம் ஆகாதவங்க இந்த நேரத்துல திருமண முயற்சி பண்ணும்போது நல்ல செய்திகள் கிடைச்சிடும். சுப விரய செலவுக்கான அறிகுறிகள் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த மாதத்துல. நல்ல திருமண முயற்சிக்கான அந்த வேலைகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த திருமண முயற்சிகளை நல்ல செய்தி டெஃபினட்டா அந்த மாதத்துல கிடைச்சிடும். அதுவும் இந்த மாதத்துல பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது ஹெல்த், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல அஷ்டமத்துல ராகு, குரு பார்வையில் இருக்கிற ராகு, அதாவது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். உங்களுடைய உணவு முறை, உங்களுடைய கழிவு நீக்க உறுப்புகள், அதே மாதிரி உங்களுடைய தலை, முகம், பல் சம்பந்தமான விஷயம், நிறைய பேருக்கு பல் வலி வரதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கண் சம்பந்தமான விஷயம், மேலும் இந்த மார்பக பகுதி, இதயம் சார்ந்த விஷயம், தொடை பகுதி, கால் பகுதி, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்ல ஏதாச்சும் பெயின் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது மேஜரா நெகட்டிவா இல்ல, கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது 9ஆம் இடத்துல சனி வக்ரம், பாகிய சனி. பொதுவா பாகிய சனி தந்தை சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் வருத்தங்களையோ, தந்தையாருடைய உறவு நிலைகளை ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளையோ, அல்லது தந்தையாருடைய அந்த உறவு நிலையில ஒரு மாதிரி கருத்து போராட்டத்தையே கொடுக்கும். வக்ரமா இருக்கிறதுனால எல்லாம் சரி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்துடும். தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ சரியாகும். அது ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். தந்தை சார்ந்த கவலை வருத்தங்கள்லாம் இப்போ உங்களை விட்டு விலகும். அதெல்லாம் ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு. தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த தங்க அணிகலன்ல மீட் எடுக்க வேண்டிய அந்த ஒரு நெருக்கடி சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த நெருக்கடி உங்களை அதை மீட் எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணும். அதை நான் ஓரளவுக்கு சுபத்துவமா தான் பாக்குறேன். அடுத்து 12ல குரு நிறைய பயணத்தை கொடுக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணத்தை அதிகமா மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பயணத்தால ஆதாயம் உண்டு. பிளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், சுப விரய செலவுகள் அதிகமா இருக்கும். செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அது செய்யற செலவுலாம் ஓரளவுக்கு மன நிறைவு, மன நிம்மதியை கொடுக்கும். அர்த்தமுள்ள செலவுகளை கொடுக்கும். அதன் வகையில இதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். குரு நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர். 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். இருப்பினும் இந்த 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போகும்போது கடன் நெருக்கடியை கொடுக்கறது வாய்ப்பு உண்டு. கடன் சூழல்ல நிறைய பேர் மாட்டிட்டு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய எண்ணத்தையாச்சும் கொடுக்கும். கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணுவோம், கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு விசேஷம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை கொடுக்கும். ஆகவே கடன் சுழல்ல போய் மாட்டிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. கடன் வாங்கி நல்ல மாற்றம் பண்றது சிறப்பு தான். லைஃப் ஒரு வாட்டி தான். நம்ம நல்லபடியே இருக்கும் போதே நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஆனா உங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்திக்கு மீறிய கடனை வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு துன்பமா மாறுறது வாய்ப்பு உண்டு. அதனால குரு இந்த நேரத்துல கடன் வாங்குறதுக்கு தூண்டுவாரு. ஆனா அந்த கடன்ல ஒரு லிமிடேஷனோட டிராவல் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டிராவலிங், ஒரு மூவ்மெண்ட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைக்கும். அதனால இப்போ கடன் கிடைக்குதுன்னு அதிகப்படியா வாங்கி மாட்டிக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமா உங்களுடைய சக்திக்கு மீறிய கடனா அல்லது இது நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வாங்கி சுப மாற்றம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ஓவராலா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருக்கு. எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நீச்சம், சுக்கிரன் நீச்சம், இந்த காம்பினேஷன்லாம் வருது. செகண்ட் ஹாஃப் இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் புரட்டாசியை காட்டிலும் ஐப்பசில ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஒரு காம்பினேஷனா கொடுக்கும். அதை நான் ஐபிஎஸ்ல உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இந்த புரட்டாசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா மூவ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு பெட்டராவே இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். அதன் வகையில இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி, இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ப்ரொடெக்டடா போயிடுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்ஸிமம் இருக்காது. பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது உடனே சரியாயிடும். ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மூலமாவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க.
பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுல நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ அத நீங்க பார்க்கலனா அத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கும்போது பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.